அன்பு குழந்தா, நீ ஆசைப்பட்டதையே உனக்கு நான் வரமாக கொடுக்கப் போகிறேன். சந்தோஷமாக பெற்றுக்கொள்கிறாயா? மனநிறைவோடு பெற்றுக்கொள் என் குழந்தையே. இன்னும் சற்று நேரமே நீ கனவிலும் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு பிரச்சனை உன் வாழ்வில் முடியப் போகிறது. கனவிலும் நினைத்திராத ஒரு அதிசயம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளையும் கஷ்டமான சூழ்நிலைகளும் கடந்து வந்துவிடு. நல்லதை மட்டுமே மனதில் நிறுத்திக்கொள். தீயதை கடந்து போய்விடு. மிக எளிதாக அதை கடந்து போய்விடு. அப்படி இருந்து பார், நல்லது உன்னிடனே எப்பொழுதும் நிலைத்தே இருக்கும். கவலையும் வேதனையும் தேவையில்லாத விஷயங்கள். என்னை முழுவதுமாக நம்பு. உன்னுடைய கவலைகளையெல்லாம் போக்கி உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நான் நடத்தி காட்டுவேன். நடக்கவிருக்கும் அற்புதங்களை காண தயாராக இரு. நீ ஆசைப்பட்டதையே உனக்கு நான் வரமாக கொடுக்கப் போகிறேன். இன்னும் சற்று நேரமே உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது. அதன் மூலமாக உன்னுடைய குடும்பமெல்லாம் முன்னேற்றம் அடைந்து உன் வாழ்வில் பல அதிசயத்தக்க மாற்றங்கள் நிகழ்ந்து சந்தோஷமாக நிம்மதியான வாழ்வை பெறப்போகிறாய். இது உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. இன்னும் சற்று நேரமே உன் மிகப்பெரிய பிரச்சனை உன் வாழ்க்கையை விட்டே தீரப்போகிறது. சாயிநாதரே, நீங்கள் சொல்வது போல என் வாழ்க்கையில் எப்பொழுது மாற்றங்கள் நிகழும்? என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்து நான் எப்பொழுது நிம்மதியாக வாழப்போகிறேன் என்று என்னிடம் கேட்பதற்கு பதிலாக என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துவிட்டது. என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து நான் இப்பொழுது சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீயே உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சிந்தனை போல் உன் வாழ்க்கையும் அப்படியே ஆகிவிடும். எண்ணம் போல்தான் வாழ்க்கை எப்பொழுதுமே இருக்கும். உன்னுடைய எண்ணத்தை முதலில் தெளிவாக வைத்துக்கொள். தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நடக்குமா நடக்காதா என்று கேட்காதே. நடக்கும் என்று நம்பு. கிடைக்குமா கிடைக்காதா சாயிநாதரே என்று கேள்விக்குறியோடு என்னை பார்க்காதே. கிடைக்கும் என்று நம்பு. முடியுமா முடியாதா சாயிநாதரே என்று ஏக்கத்தோடு என் கண்களை பார்க்காதே. முடியும் என்று நம்பு. உன் நம்பிக்கையே உனக்கு அனைத்தையும் கொடுத்தே தீரும். உன்னுடைய நேர்மையான சுயநலமே இல்லாத பிரார்த்தனைக்காக உனக்காக அனைத்தையும் நான் கொடுக்கப் போகிறேன். அதனால் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது. இன்னும் சற்று நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உன் வாழ்விலிருந்தே தீரப்போகிறது. நம்பிக்கைதான் சாஸ்வதம். உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும். நீ நினைப்பது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் நம்பிக்கைதான் உன் வாழ்க்கை. நம்பிக்கையே வாழ்க்கையாகி விடுகிறது. உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து தடைகளையும் நீக்கி உனக்கு தேவையானது அனைத்தையும் வழங்கி உனக்கான ஆரோக்கியத்தையும் நிறைவான செல்வத்தையும் நிம்மதியான வாழ்வையும் அளவில்லாத இன்பத்தையும் மற்றற்ற மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். வரமாக நீ ஆசைப்பட்டதையே உனக்கு வரமாக கொடுக்கப் போகிறேன். இன்னும் சற்று நேரமே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை உன் வாழ்வை விட்டே விலகப் போகிறது. ஆம் என் குழந்தையே, இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். உன் சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தவும் மாட்டேன். உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களெல்லாம் உன்னை விட்டு விலகி உன் வாழ்க்கையில் நீ என்ன எதிர்பார்த்தாயோ, வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாயோ, எல்லாமே உனக்கு சர்வ நிச்சயமாக நிகழும்படி நான் பார்த்து கொள்கிறேன். தேவையில்லாமல் உன் மனதில் பயத்தையோ குழப்பத்தையோ பதிய வைத்து கொண்டு என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லையே என்று வருத்தத்தோடு இருப்பதை முதலில் நிறுத்திவிடு. உன் வீட்டிற்கு விரைவில் நான் வருவேன். என்னை வரவேற்க தயாராக இரு. இன்னும் சிறிது நேரமே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை உன் வாழ்வை விட்டே ஒழியப் போகிறது. நான் உன்னை எப்பொழுதும் கவனித்து கொண்டுதான் வருகிறேன். ஏதோ பெரிதாக நடந்தது போல யோசித்து கொண்டே இருக்காதே.
அப்படி என்னதான் நடந்துவிட்டது உன் வாழ்வில்? நீ அதை சொல்ல தயங்கினாலும் நான் அதை அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டே இருக்காதே. கவலைகளுக்கு உன் மனதில் இடம் கொடுக்காதே. ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இருக்காதுதானே. மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் நீந்தி கொண்டு வந்து விடலாம். நீயோ இவை அனைத்தும் கடந்து வந்து விட்டாய். நீ என்னுடைய செல்ல பிள்ளை. உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. அதனால்தான் நான் உன் தகப்பனாக உன்னை கண்டித்து உன்னை வாழ்க்கையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். கவலைப்படாமல் இரு. என்னை தாண்டி என்னை மீறி எதுவும் நடக்க நான் விட்டுவிட மாட்டேன் பிள்ளையே. எனது அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்க விடமாட்டேன். அப்பா நான் இருக்கிறேன். தைரியமாக இரு. தன்னம்பிக்கையோடு இரு. கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் பிறகு நான் இருப்பதற்கு என்னதான் பயன்? கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். பாதுகாத்து கொண்டே இருப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய், வாழ்வில் ஜெயிக்கப் போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க தந்திரத்தையும் மந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன். இது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். இன்னும் சிறிது நேரமே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை உன்னை விட்டு உன் வாழ்வை விட்டே விலகப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நான் இருக்கிறேன் நிழலாக. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நான் வியக்கும் வண்ணம்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் கோபத்தை எல்லாம் குறைத்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உதவி மனப்பான்மையை பெருக்கி வைத்திருக்கிறாய். என் வாக்குப்படிதான் நீயும் நடந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் நம்பிக்கையையும் பெற்றிருக்கும் என் குழந்தைக்கு நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயங்களும் அற்புதங்களும் வாழ்வில் நடைபெறப் போகிறது. ராஜயோகம் கூடி வரப்போகிறது. விதி மாறப்போகிறது. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் துணையாக, சாட்சியாக. எப்பொழுதுமே என் விதி மாறாதா என்று ஏக்கத்தோடு காத்திருக்காதே. விதி என்பது மிதிக்கப்பட்டவர்களும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் கொதித்து எழாதிருக்க செய்யப்பட்ட சதிதான். இருளிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அவனுடைய நிழலை பார்த்தால் கூட பயமாகி விடுகிறது. வெளிச்சத்தை பார்த்தால் அதைவிட பயமாகி விடுகிறது. உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் உன்னை சுற்றி உன்னை அன்பாக பார்த்து கொள்பவர்களிடமும் எப்பொழுதும் கூறிக்கொண்டே இரு. மற்றவர்கள் மனம் நோகும்படி சொல்லாதே. மற்றவர்கள் மனம் வருத்தப்படும்படி நடந்து கூடக்கூடாது என்று உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். வெற்றியை மட்டுமே சுவைத்து கொண்டிருப்பவர்களுக்கு தோல்வியை பார்த்து எப்பொழுதுமே பயம். சந்தோஷத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு கஷ்டத்தை பார்த்து பயம். கூறிக்கொண்டுதான் இருப்பார்கள். யார் என்ன கூறினாலும் நீ உன்னுடைய உழைப்பில் நேர்மையாகவும் எப்பொழுதும் நம்பிக்கை மிகுந்தவனாகவும் இரு. உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையை காப்பாற்றும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. என் அன்பு குழந்தையே, எல்லோர் வாழ்க்கைக்கும் அவசியம் தேவையான ஆற்றல் நம்பிக்கைதான். உயிரில்லாத உடலுக்கு மதிப்பு குறைவது போல நம்பிக்கையில்லாத மனிதனுக்கும் மதிப்பு குறையவே செய்யும். பலரது வாழ்க்கையை மாற்றும் வலிமை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கை என்னும் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே சுலபமாக கடக்கிறார்கள். மற்றவர்கள் கரையிலேயே வீழ்ந்து கிடக்கிறார்கள். இதுதான் நம்பிக்கையின் நியதி. என் அன்பு பிரியமே, கஷ்டத்தில் வரும் துன்பத்தை விட கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயத்தால் வரும் துன்பமே மிக அதிகம். பயப்படாமல் இரு.
எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்று தைரியமாக செயல்படு. நம்பிக்கையால் மட்டுமே இதை நினைக்க முடியும், செய்ய முடியும். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. நம்பிக்கை எங்குமே இருக்கிறது. நமக்குள் இருக்கிறது, நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் இருக்கிறது, புத்தகங்களில் இருக்கிறது, கடவுளிடம் இருக்கிறது, நம்மை சுற்றி நடக்கும் சிறு சிறு சம்பவங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்தால் நம்பிக்கையை பற்றி நாமே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் குழந்தையே. எந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுதும் நம்பிக்கையாக நாம் இதை செய்தால் நிச்சயமாக வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிடலாம். அதை விட்டுவிட்டு வெற்றி பெறுவோமா, இதை செய்ய நம்மால் முடியுமா என்று கேள்விக்குறியோடே செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு தடங்கல், சோதனைகள் வரத்தான் செய்யும். வாகனத்திலோ, ரயிலிலோ, விமானத்திலோ பயணம் செய்யும் பொழுது இந்த பயணம் பாதுகாப்பானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் மட்டுமே நம்மால் வேடிக்கை கூட அந்த பயணத்தில் பார்த்து கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தான் அந்த பயணம் முடியும். என் அன்பு பிரியமே, நீ எடுக்கும் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று முதலில் நீ நம்ப வேண்டும். உன் மீது முதலில் நம்பிக்கை வை. உன் சாயப்பா மீது நம்பிக்கை வை. அந்த செயலை நாம் சிறப்பாக செய்வோம். அதற்கு உறுதுணையாக அப்பா துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையை வை. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எல்லாமே வெற்றிகரமாகவே முடியும். அதை விட்டுவிட்டு நம்மால் இந்த செயலை செய்ய முடியுமா என்று ஒரு கண நேரம் நீ யோசித்தாலே போதும், அனைத்தும் சரிந்தே விடும். என் அன்பு பிரியமே, சந்தேகம் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் இருக்காது பிள்ளையே. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் நன்மைகள் மட்டுமே இருக்கும். ஒருவர் தானே ஏற்படுத்தி கொள்ளலாம் நம்பிக்கையை. அப்படி இல்லாமல் மற்றவர்களின் நிர்பந்தத்தால் கூட நம்பிக்கை ஏற்படுத்தி கொள்ளலாம். உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது குழந்தையே. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீட்டுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ எடுத்துக்கொண்டாலே போதும். மற்றதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே. உனக்கு தேவையற்ற வீண் சொற்களை மறந்தும் கூட காதில் வாங்கி போட்டுக்கொள்ளாதே. உனக்கு தேவையில்லாத அந்த சொற்களையெல்லாம் உன் மனதில் தேக்கி வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு நீயே தடைக்கல்லாக மாறிவிடாதே என் பிரியமே. கவலைப்படாதே என் பிரிய கண்மணியே. எப்பொழுதும் என்றென்றும் நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக பயம் உன் மனதில்? பொதுவாகவே வாழ்க்கையில் நம்மிடம் இருப்பதை விட இல்லாததை நினைத்து நினைத்துதான் துயரப்பட்டு கொண்டே இருப்போம், ஏங்கிக் கொண்டே இருப்போம். வெளிச்சம் இல்லாத இடத்தில் நம் நிழல் கூட நமக்கு துணைக்கு வராது, நமக்கு துணையாக இருக்காது. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் எதற்காக இருப்பதை விட இல்லாததை நினைத்து கொண்டு ஏங்க வேண்டும்? ஏங்கிக் கொண்டிருந்தாலே துன்பம் தானாக வந்துவிடும். துயரம் தானாக நம்மை வந்து தொற்றிக்கொள்ளும் குழந்தையே. ஏக்கத்தை முதலில் நிறுத்திவிடு. உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் செய்த கர்ம வினைப்படிதான் அவரவர் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவிப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அனைவருக்குமே நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது போலியான முகமூடியாகத்தான் இருக்கும். சாயிநாதரே, மற்றவர்கள் அதிக முயற்சி செய்யாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று பிரகாசிக்கிறார்கள், போதுமான வருமானத்தை ஈட்டுகிறார்கள். ஆனால் என்னை மட்டும் ஏன் என் வாழ்க்கையில் தோல்வியடைவ செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரிகிறது கண்மணியே. என் அன்பு பிரியமே, ஒவ்வொரு விஷயத்திலும் சாயப்பா என் கூடவே இருக்கிறார் என்று முதலில் எண்ணுவதை நிறுத்திவிடு என் குழந்தையே. உன் வாழ்க்கையில்
சாயப்பா இருக்கிறார் என்று எண்ணிக்கொள். அதற்கு மாறாக என் வெற்றி தோல்விக்கு சாயப்பாதான் காரணம், கடவுளே வாழ்க்கை என்று நினைக்காதீர்கள். நான் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி பெறுவேன் என்று உன் நம்பிக்கையை உன்மீது நீ வைக்கும் பொழுது அதற்கு எல்லை இல்லாமல் போய்விடுகிறது. உன் முயற்சிகள் ஒருபோதும் வீணாவதில்லை என் பிள்ளையே. ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு அனுபவமே என்று எடுத்துக்கொண்டு அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் என்பதை சிந்தனை செய். உன் வாழ்க்கையில் தோல்விகள் என்பது ஒரு மிகவும் வலுவான அஸ்திவாரம் என்பதை புரிந்து கொள். அந்த தோல்வி என் அஸ்திவாரத்தின் மேல் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நாம் மேலே சென்றால் எக்காரணம் கொண்டும் உன்னுடைய அஸ்திவாரத்தை யாராலும் அசைக்கவே முடியாது என் பிள்ளையே. ஆனால் அதற்கு நீ உன்மீது முதலில் நம்பிக்கை வைக்க வேண்டும். உன்மீது முழு நம்பிக்கை நீயே கொண்டிருந்தால் இந்த கேள்வி வந்திருக்காது. என் வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்திலும் சோகத்திலும் போய்கொண்டிருக்கிறது சாயிநாதரே என்று இந்த கேள்வியை நீ எழுப்பி இருக்கவே மாட்டாய். அனைத்திற்கும் சாயி இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு உன் வேலையை நீ செய்யாமல் இருந்தால் எப்படி என்னால் உன்னை வெற்றி பெற முடியும்? நம்பிக்கையோடு உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. உன் காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இனி வரப்போகும் உன் வாழ்வில் நிகழப்போகும் அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் எப்படி உன்னால் வரவேற்க இயலும்? உனக்கு வரும் சந்தோஷத்தை நீ அனுபவிக்க, உனக்கு வரும் நிம்மதியை நீ வரவேற்க நீ செய்ய வேண்டிய முதல் பரிகாரம் என்ன தெரியுமா குழந்தையே? முதலில் முடிந்தவையை மறந்துவிடு. உன் வாழ்க்கையில் கஷ்டப்படுத்தும் எண்ணங்களை உன் மனதிலிருந்து ஒழித்துவிடு. சாயப்பாவை முழுமையாக நம்பிக்கொண்டு சாயப்பாவின் நாம ஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டே உனக்கான புது வாழ்க்கையை வரவேற்க ஆயத்தமாகு. அப்பொழுதுதான் அதில் வரும் ஆச்சரியத்தையும் ஆனந்தத்தையும் உன்னால் முழுமையாக அனுபவிக்க முடியும், சந்தோஷப்பட முடியும், புது வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க முடியும் திருப்திகரமாக. இப்படி நீ இருந்தால் வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக சுவைத்து விடலாம். உனக்கு வந்த பிரச்சனைகளையும் உனக்கு நடந்த நிகழ்வுகளையும் தீர்க்க முடியாத சோகங்களையும் எண்ணி எண்ணி மனம் வருந்துவதை விட பிரச்சனைகள் நமக்கு வந்ததா என்ற கேள்விக்குறியோடு நீயே உன் மனதை கேட்டுப்பார். ஏனென்றால் பிரச்சனைகளை விட மிக பெரியவர் இறைவன் இருக்கிறார். அந்த இறைவனிடம் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் கூறிவிடு. உன்னுடைய பிரச்சனைகள் கற்பூரம் போல கரைந்துவிடும். முடிந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இனி வரப்போகும் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உன்னுடைய பிரச்சனைகளும் உனக்கு வந்த சோதனைகளும் கற்பூரம் போல கரைந்தே விடும். நமக்கு மட்டும் எப்பொழுதும் சோதனைகளும் பிரச்சனைகளும் வேதனைகளும் மலை போல் குமிந்து கிடக்கிறதே என்று நீ உன் வாழ்க்கையே மலைத்து போய் பார்க்கிறாய். கவலைப்படாதே கண்மணியே. அந்த மலையை தவிடு பொடியாக்கும் வல்லமை உன் சாயப்பாவிற்கு உண்டு என்பது உனக்கு தெரியுமல்லவா? அந்த மலை மேல் ஏறி உட்காரும் வல்லமையும் உன் சாயப்பாவிற்கு உண்டு என்று உனக்கு தெரியுமல்லவா? பின் எதற்காக இப்படி உன் வாழ்க்கையை பார்த்து, உன் பிரச்சனைகளை பார்த்து, உன்னுடைய சோதனைகளை பார்த்து நீயே மலைத்து போய் நிற்கிறாய்? அந்த பிரச்சனைகளும் சோதனைகளும் உன்னை நெருங்கும் பொழுது தைரியமாக நெஞ்சை நிமிர்த்திவிட்டு அந்த பிரச்சனையிடமே சொல்லிப்பார். உன்னால் என்னை என்ன செய்ய முடியும்? எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் தெரியுமா என்று கேள்வியை அந்த பிரச்சனைகளிடம் கேட்டுப்பார். அப்பொழுது வந்த கஷ்டம் வந்த வழி தெரியாமல் உன்னை விட்டு தெரித்து ஓடிவிடும். என்னை காப்பாற்ற என் சாயப்பா இருக்கிறார், என் வாழ்க்கையை மீட்க என் சாயப்பா இருக்கிறார், என்னை ஜெயிக்க வைக்க என் அப்பா இருக்கிறார் என்று தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் உனக்கு வந்த கஷ்டத்திற்கே சவால் விட்டு பார். பின்பு தெரியும் உன் கஷ்டம் எங்கு இருக்கிறது, ஏது இருக்கிறது என்று உன் கண்களுக்கு நிச்சயமாக தெரியாமலேயே போய்விடும்.
நம்பிக்கையும் பொறுமையும் ஒரு ஆழ்ந்த தவம். எத்தனை அதிகமாக ஆழமாக நீ தவம் புரிகிறாயோ அத்தனை அதிகமாக வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார். அள்ளி அள்ளி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு அந்த தவத்தை செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் கைகளில் நீ எதிர்பார்க்காத, நீ எதிர்பாராத பல அற்புதங்களும் அதிசயங்களும் வரமாக உன் கைகளில் வந்து இருக்கும். பின் நீயே அதிசயித்துப் பார்ப்பாய். உன் சாயிநாதரை ஓடி வந்து நன்றி சொல்லுவாய். சாயிநாதரின் காலடியில் விருளந்து சரணாகதி அடைவாய். சாயிநாதரை நான் எப்பொழுதும் பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் பக்தியாகவும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் எதுவுமே எனக்கு வந்து என் கைகளில் விழவும் இல்லை, என் வாழ்வில் நடக்கவும் இல்லை என்று உன் வாழ்வையே நீ சலித்து கொள்ளாதே. சாயப்பாவை வெறுமையோடு பார்க்காதே, கோபப்படாதே. உன் காத்திருப்புக்கான பலன்கள் இரட்டிப்பாகிக் கொண்டே இருக்கும். நீ எத்தனை நாள் காத்திருக்கிறாயோ, எத்தனை நாள் பொறுமையாக காத்திருக்காயோ அதற்கு ஏற்றாற்போல் உன்னுடைய பலனும் இரட்டிப்பு மும்மடங்காக பெருகிக் கொண்டே இருக்கும் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே. உன் சாயிருக்க பயமேன்? கலங்காமல் மகிழ்ச்சியாக இரு. அவரவர் செய்த வினைகளுக்கு ஏற்றவாறே நன்மையும் தீமையும் அவர்களை வந்து சேரும். எது நமக்கு நடந்தாலும் எது நமக்கு கிடைத்தாலும் அதை பொறுத்து கொண்டு சமாளித்து கொண்டு வெற்றியடைவதே வாழ்க்கையின் ரகசியம். அதை விட்டுவிட்டு நமக்கு இப்படி வந்துவிட்டதே, நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று புலம்புவதால் எந்த ஒரு பயனும் இல்லை என் குழந்தையே. இப்படி புலம்பிக் கொண்டே இருந்தால் உன் உடல் நிலைதான் பாதிக்கும். உன் மனநிலை அதைவிட மோசமாக பாதிப்படையும். உன் கவலைகளை எல்லாம் தூர எறிந்துவிடு. உன் துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது என்பதை மனதார நம்பு. உனக்கு நான் அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பது ஒன்றைத்தான். எப்பொழுதுமே வாழ்க்கையில் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்று கனவு காணாதே. இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக எப்படி வாழலாம் என்பதை சிந்திக்க கற்றுக்கொள். உலகில் எல்லாருக்குமே செல்வம், அதிகாரம் அனைத்தும் ஒரு சேர கிடைத்துவிட்டால் இந்த உலகமே அதிகார போட்டிகளால் சூழ்ந்துவிடும். என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். மகிழ்ச்சியான பாதையில்தான் என் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. நான் நிச்சயமாக வெற்றியடைவேன். எனக்கு துணையாக என் அப்பா இருப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை எப்பொழுதும் உன் மனதிற்கும் உனக்கும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வார்த்தைகள் போல் உன்னுடைய வாழ்வும் சுபிக்ஷமாகவே இருக்கும். அப்பொழுதுதான் உன்னுடைய துயரங்களையெல்லாம் மன வலிமையோடு உன்னால் எதிர்கொள்ள முடியும். எது நடந்தாலும் வருத்தப்படாதே, கண்ணீரை வீணாக்காதே. அது மட்டுமல்லாமல் உனக்கு வரும் தோல்விகளைக் கண்டு துவண்டு போய்விடாதே. வாழ்க்கையே போய்விடுமென சூழல் வந்தாலும் உன் வாழ்க்கையையும் உன் விதியையும் மாற்றியமைக்க உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கு புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? நமக்கு வந்திருக்கும் துன்பம் மிக பெரியது, மலையென வந்திருக்கிறது என்று நினைத்து உனக்கு வந்து கொண்டிருக்கும் இன்பத்தை தொலைத்து விடாதே என் குழந்தையே. உனக்கான வாழ்க்கையும் அதற்கு ஏற்றாற்போலான காலங்களும் நிரம்பி இருக்கிறது. அந்த காலத்தை உனக்கு ஏற்றாற்போல் உனக்கு தகுந்தாற்போல் மாற்றிக்கொள்வதே உன் வாழ்க்கை நீ வெற்றியடைவதற்கான இரகசியமாக இருக்க வேண்டும். உனக்கு வரும் விமர்சனங்களை ஒருபோதும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. அது நல்லதாகவே இருந்தாலும் தீயதாகவே இருந்தாலும் அதை உன் மனதிற்குள் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வில் நிம்மதி இருக்காது. உன்னை பற்றி குறை கூறுபவர்கள், உன்னை விமர்சனம் செய்பவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், செய்து கொண்டே இருக்கட்டும். கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் உன் சாயப்பாவிடம். இதோ உனக்கான ஆசிர்வாதத்தை அளித்து விட்டேன் குழந்தையே. உன் இல்லம் தேடி இனிப்பான செய்தியோடு வந்து விட்டேன். இனி அனைத்தும் சரியாகிவிடும். தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்வு, உனக்கான வாழ்வு என்னால் முடியும், கண்டிப்பாக முடியும் என்று சொல்லிக்கொண்டே போராடு. உன் வாழ்க்கையில் மிக எளிதாக நீ வெற்றியடையலாம். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிப்பாய் குழந்தையே.
எல்லாம் நல்லபடியாக உன்னை சூழ்ந்து மங்களங்கள் உன் வாழ்வில் குடிக்கொள்ளப் போகிறது. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையில்லாதவை. அதே போல இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை உணர்ந்து இந்த உலகத்தில் உள்ள அனைவரிடத்திலும் அனைத்து பொருட்கள் மீதும் இருக்கும் பற்றை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்து வாழும் ஒவ்வொரு நிமிடமும் ஏமாறாதே. உன்னுடைய கடமையை தைரியமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ வெற்றியை அடைந்தே தீருவாய். இதுநாள் வரை உன் மனதில் போட்டும் குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகிறது கூடிய விரைவில். எனவே கலங்காமல் இரு என் குழந்தையே. விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும்.